சொந்தமாக மருந்து வாங்கி கொடுப்பேன். அதே வேளை என் பெண் பிள்ளையை தூக்கி ஒரு முறை தூக்கி 2 காலையும் தூக்கி வீசி வேலியில் தூக்கி எறிஞ்சான். குடிக்கிறவன்ட்ட என்ன பற்றி இருக்கும்? இதுதானே இருக்கும். சரிதானே? இந்த வேலியில் தான் தூக்கி எறிஞ்சு. ஏன்னா அன்பு இல்லை. துன்மார்க்கன்ட்ட என்ன இருக்கும்? வேதம் இருக்குமா? பிரமாணம் இருக்குமா? குடிக்கிறவன்ட்ட என்ன இருக்கும்? ஒரு குரங்கு புத்தி. நாங்கள் தூக்கி எறிஞ்சோம் கோபத்தில், சின்ன குழந்தையாக இருக்கும்போது. ஒரு நாங்கள் மருந்து பாட்டில் மூட்டையாக விற்போம். பாட்டில் மருந்து வாங்கினோம், பாட்டில். சொந்த டாக்டர் ஆகி நல்ல வேலை சொந்த டாக்டர் ஆனண்டு எனக்கு பிள்ளைகள் இப்போ நல்ல ஜீவனோட நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் போயிருந்தால் போட்டு தள்ளியிருப்பானோ ஏதாவது. எத்தனை பேர் உண்மையுள்ள டாக்டர்கள் இருக்காங்க? பேப்பரில் செய்தியெல்லாம் வருதில்ல. உண்மையுள்ள டாக்டர் ஏசப்பா தான். என்னுடைய இளையகுமாரனை மருத்துவமனை கைவிட்டது, மருத்துவமனைகள் கைவிட்டது. அன்றைக்கு குழந்தை ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து நாகர்கோவிலில் மெர்லின், அதான் ஃபேமஸ் மருத்துவமனை. அவனே கைவிட்டான். தூக்கி தோளில் போட்டு நீ ஆண்டர் பார்த்துக்கிடுவார். நீ மருந்துக்கெல்லாம் நீ பணம் செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணவும் இல்லை. அன்றைக்கு வேதம் இல்லை, அன்றைக்கு மருத்துவம். ஆனால் இன்றைக்கு வேதம் உங்களுக்கு இருக்குது. எல்லோருக்கும் வேதம் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் சபைகள் இருக்கிறது. ஆறுதல் சொல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க. தேடுறீங்களா? டாக்டர் கைவிட்டால் மட்டும்தான் தேடுறீங்க. இப்போ கூட ஒரு அருமையான சாட்சி நான் சில மாதங்களுக்கு முன்பாக நினைவுபடுத்தி சொல்லியிருக்கிறேன். 2017 நடந்தது. 2016, 17, 18, 19 இதுதான் சூப்பர் செய்திகள். இந்த உலகத்துக்குரிய மொத்த செய்தியும் அங்கே சொல்லியிருக்கிறோம். ஆனால் 2017, 2016, 18 செய்திகள் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. வாய்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் உண்மை செய்திகள் அங்கே தான். இதுவும் உண்மை செய்திகள் தான், ஆனால் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு சகோதரிக்கு நான் ஒரு ஊழியம் செய்கிறேன். ஒரு மீனவ பெண்மணிக்கு ஒரு ஃபோன் வருது. என் புருஷன் துபாய் நாட்டில் மீன் பிடிக்க போனார், செத்து 4 நாள் ஆச்சு. செத்துன்னா சொல்கிறாங்க தகவல், உயிரோடு இருக்கிற மாதிரி சொல்லலை. அதாவது பாத்ரூம் போன மனிதன் கீழே விழுந்து ஸ்ட்ரோக் ஆகி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறது. 4 days. கடலுக்கு போனவன் 4 நாள் தாண்டி வருகிறான். ரூம்மேட் இவன் 4 நாள் முன்னாடி வந்தவன். 4 நாள் பின்னாடி வந்து பார்க்கும்போது கதவை திறந்து பார்த்தாச்சுன்னா உள்ளே தாழ்பால் போட்டிருக்கு, ஆளை காணோம். பரி எட்டி 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 பார்த்தாச்சுன்னா பாத்ரூமில் விழுந்து கிடக்கிறான். 4 days. உயிர் இருக்கோ இல்லையோன்னு சந்தேகம். தகவல் பரப்பப்படுகிறது. அந்த சகோதரி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா சனிக்கிழமையும் இங்கே நடக்கிற உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். இங்கே வர்றவங்களை எப்படி காப்பாற்றுவாருன்னு சொல்கிறேன். அதுதான் அடையாளம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வருவான். கையை தட்டுங்க. ஒரு வாரி தான் சொல்கிறார், அவன் வருவான். ஆனால் நீயோ அவன் பேரில் பொருத்தனை செலுத்து. இந்த சோழி என்ன சொல்கிறாரு? செத்தானே இல்லையானே தெரியாது. தூக்கிக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. உயிர் இருக்கிறதே தெரியல, ஆனால் துடிப்பு மட்டும்தான் இருக்குது. முதல் பாடியை தூக்குக்கு முன்னாடி டெட்டுன்னு தான் சொன்னாங்க. அந்த டெட்டுன்னு சொன்ன நேரத்தில் எனக்கு ஃபோன் பொருத்தனை செலுத்து, அவன் வருவான். கெடு தான் கொடுப்பேன் 24 மணி நேரம். ஏன்னா ஊழியமே 24 hours தான். பொருத்தனை ஜபம் கெட்டு கொடுத்தாச்சு. 24 மணி நேரத்துக்குள் கீழ்ப்படிந்தார்கள். மருத்துவர் சொன்னார்கள் உயிர் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். உற்சாக கையை தட்டலாம். ஆனாலும் அவன் பிழைக்கவே மாட்டான். சகோதரி இந்த மேடையில் வந்து நிற்கும்போது கல் மாதிரி நிற்பாங்க, அசைய மாட்டாங்க. கல் மாதிரி நிற்பாங்க, அசைய மாட்டாங்க. ஆனால் கண்கள் மட்டும் கண்ணீர் தாரதாரியாக ஓடும் விண்ணப்பம் சொல்லும்போதெல்லாம். கர்த்தர் சொன்னார், அவன் வருவான்னு தானே சொல்லியிருக்கிறாரு. பிரியாணியை கோரப்படுற நீ வருவான். நான் விசுவசிக்கணும் இல்லை முதல்ல.
சிகிச்சை 4 நாள் தாண்டி விட்டது. அப்பொழுது மறுபடியும் சகோதரி வருகிறார்கள். அதே மேடையில் பிரசங்க நடை சொல்கிறாரு, அவன் பேசுவான் உன்னிடத்தில், அவன் பேசுவான் உன்னிடத்தில், அது இன்றைக்கே பேசுவான். கர்த்தர் எப்போவுமே டைம் கொடுப்பார். 9 மணி 12 மணி நைட்டு தான். 9 மணிக்கு அவன் பேசினான். பேசிட்டு சகோதரி என்ன சொல்கிறா, கான்ஃபரன்ஸு காலில் போடுறேன். நீங்கள் எனக்கு அப்போ கான்ஃபரன்ஸ் காலை பற்றி தெரியாது. கான்ஃபரன்ஸ் காலில் போடுறேன், என் புருஷன்கிட்ட பேசுங்கன்னு. அவர் பேசுகிறார். என்ன அரைகுறை பேச்சு, என்ன ஸ்ட்ரோக் இல்லை, ஆனாலும் புரியும்படியான பேச்சு. அடுத்த வெடிகுண்டு டாக்டர்கள் போடுறாங்க, அவனுக்கு 2 கிட்னியும் போயிடுச்சுன்னு. 2 கிட்னியும் போயிடுச்சு. முதல்ல பிழைக்கவே மாட்டான்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் சொல்லுவார் 9 மணிக்கு உங்கள்கிட்ட பேசுவான்னு. அப்போ மருத்துவம் ஒன்றை சொல்லுகிறது, மகத்துவர் இன்னொன்றை சொல்லுகிறார். வாழ்வை கொடுக்கறதுக்கு தான் அவர் ஆயத்தம். அப்படியாக சொல்லும்போது அடுத்த கட்டம் கிட்னிக்கு பொருத்தனை செலுத்துன்னு சொன்னேன். காய்ச்சலுக்கு ஒரு மெடிசன் இல்லையா, இருமலுக்கு இன்னொரு மெடிசன். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு விதமான மருந்துகள் கொடுக்கப்படுகிறது இல்லையா. ஒரே மருந்தில் பொருத்தனை மாறுபடும் சில நேரங்களில். அப்போ இன்னொரு பொருத்தனோட செலுத்து. கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்தது ஆண்டவர் சொன்னார், அவன் ஊருக்கே வர்றான், ஊருக்கே வர்றான். ஆனால் அங்கே 7 டாக்டர்கள் ஒன்று சேர்ந்து இவனை பேக்கிங் பண்ணுறாங்க. 2 கிட்னி இழந்தனால இனி இவனுக்கு சிகிச்சை இங்கே தொடர முடியாது. செத்தா வேறு மாதிரி டைப் லைன்ஸை கொண்டு வரணும், ஃபார்மாலிட்டிஸ் வேறு. உயிரோடு இருந்தால் இன்னொரு கொஞ்சம் எளிது என்று சொல்லி அங்கே மருத்துவக்குழு ரிப்போர்ட்டை தயாரிக்கிறாங்க. மருத்துவக்குழு ரிப்போர்ட்டை தயாரித்து வெளிநாட்டிலிருந்து திருவனந்தபுரம் வராங்க. திருவனந்தபுரம் வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, கிம்ஸ் மருத்துவமனை ஆண்டவரே சொல்கிறாரு, கிம்ஸ் மருத்துவமனையில் பரிசோதிச்சுட்டு வா, அவன் கிட்னி சுஸ்தமாக இருப்பதை நீ காண்பாய் என்று. உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர்கள் அப்படியே 2 கிட்னியும் போயிடுச்சுன்னு ரிப்போர்ட்டோடு வராங்க. அப்போ எத்தனை விஷயம் செத்து போயிடுவான். ஆனால் கிம்ஸ் மருத்துவமனையில் போய் செக் பண்ணும்போது 2 கிட்னியும் உயிரோடு இருக்குது. உற்சாகமாக கையை தட்டலாம். பொருத்தனை என்றாலே உயிரை கொடுக்கிறது, எடுக்கிறது அல்ல. மரணம் ஏற்படுத்தக்கூடிய வியாதிகள் உண்டு, பாவத்தினாலேயும் வியாதிகள் உண்டு. அது மரணத்துக்கு எதுவான வியாதிகளும் உண்டு, பாவத்திற்கு எதுவான மரணமும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் காண்கிறது அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் தான் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சுகமாய் இதே மேடையில் சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. 2017 அழகிய மண்டபத்தில் நடந்த ஒரு மண்டபத்திலேயும் வந்து சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. அவை உயிரை கொடுக்கறது தான் கர்த்தருடைய வேலை. உயிர் எடுக்கிறது அவர் வேலை தான். கீழ்ப்படியலைன்னா அதை எடுத்துடுவார். அவர் வாயிலிருந்து வரக்கூடாது வார்த்தை. அல்லேலூயா. வந்துச்சுன்னா அது நடக்கும். அது நடக்காமல் இருக்கணும்னா கர்த்தருடைய சொல் கேட்கணும். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதில் பாவம் சாபம் எல்லாம் அதில் அடங்கிடும், எல்லாம் அடங்கிடும். ஒவ்வொரு பாவத்துக்கும் விரோதமாக ஆண்டவர் எழும்புனா உங்களெல்லாம் இப்படி கை காலெல்லாம் இந்த சிக்கன் வெட்டுற மாதிரி வெட்டலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும்
எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தும் பாவாரிவான வழி செலுத்த முடியுமா? முடியாது. சில பொருத்தனையினுடைய அளவுகளை கேட்டு எல்லோரும் கண்ணெல்லாம் அப்படி உருண்டு போயிடும் அவங்களுக்கு. ஆனால் டாக்டர் எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு கண் ஒன்று எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் யார் தாலியாக அறுத்துட்டாவது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வருவோம் இல்லையா? அப்படி தானே? அது டாக்டர் சொல்லுவான் 24 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை பண்ணலைன்னா செத்துருவான், பைசா கொண்டு ஓடி வந்துடணும். ஆனால் பைசா தந்தால் தான் கத்தி எடுப்பேன்னு சொல்லுவான். அவனுக்கு விரோதமாக எந்த விசுவாசிகளை எந்த நோயாளிகளை எழும்புவார்களா பிரதர்? எழும்ப மாட்டாங்க. ஆனால் ஊழியக்காரன் சொன்னால் உனக்கு அப்படி சொல்லலாம். தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் மாறுவதற்கும் மாற்றப்படுவதற்கும் உருவாவதற்கும் உருவாக்கப்படுகிறது. எச்சரிக்கையாக இருப்பதற்கு, நீங்கள் எளிதில் மோசம் போகாமல் இருப்பதற்கு, உங்களை வஞ்சிக்கிற ஆவியை நீங்கள் கண்டுகொள்வதற்கு. குருட்டாட்டத்தோட முரட்டாட்டத்தோட கர்த்தரை நம்பாதீங்க, வசனத்தோடு நம்புங்க. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஈசாக்கியை கேட்டு வாங்கினார். யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு அவர் 2 பாட்டில் எண்ணெயும் வாங்கிட்டார். அல்லேலூயா. மனோவாயை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவை வாங்கிட்டார். தாவீதை ராஜா வாக்குவதற்கு சங்கீதம் 61:5 படி பொருத்தனை கேட்டு வாங்கினார். அப்போ அவன் சாப்பிடவே வழி இல்லை. சாலமோனை ஞானத்தை கொடுப்பதற்கு 1000 மாடுகளை கேட்டு வாங்கினார். அன்னாளுக்கு பிள்ளை கொடுப்பதற்கு பிள்ளையை பொருத்தனையாக கேட்டு வாங்கிட்டார். கேட்டு வாங்கிறதுல அவர் வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால என்றும் பாடு. அல்லேலூயா. எரிகோ மதில்கள் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். துதியினால் இடிந்து விழும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும் என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. ஒரு தினத்தந்தி பேப்பர்லேயும் திருநெல்வேலியிலையும் ஒரு தலைப்புச் செய்தி உண்டு. அந்த தலைப்புச் செய்திக்கு காரணமான ஊழியக்காரன் நான் தான். அல்லேலூயா. என்ன தலைப்புச் செய்தின்னா, பாம்பேயிலிருந்து வந்த ஒரு கார் புதிதாய் ரயில் போடுவதற்கு ஒரு பாலமோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு பள்ளம் இருந்தது, பள்ளத்தாக்கு, ரோடு முறிக்கப்பட்டிருந்தது. அதிகாலையில் வந்த காரு வேகமாய் கீழே விழுந்தது, விழுந்து தொங்கியது. அந்த கார் 2 வீலில் பேக் வீல் மட்டும்தான் நின்னது, கீழே தொங்கியது. அதிலே ஒரு பிள்ளை கீழே விழுந்தது. கார் விழல, பிள்ளை தெரித்து கீழே விழுந்தது. ஒரு பிள்ளை தன் மடியில் இருந்தது. மடியில் இருந்த பிள்ளை, அதாவது தாயினுடைய மடியில் இருந்த பிள்ளை செத்தது, கீழே விழுந்த பிள்ளை பிழைத்தது. இது தலைப்புச் செய்தி, பேப்பரில் வந்த செய்தி. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினது கர்த்தராகிய தேவன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அதிர்ச்சிக்குரிய காரியம். சம்பவத்தை நானும் பேப்பரில் பார்த்தேன், நானும் படித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. என்று கீழே விழுந்த பிள்ளை பிழைத்தது. சொந்த மடியில் இருந்த பிள்ளை, தன் மார்போடு அணைத்து வைத்திருந்த பிள்ளை செத்தது. அல்லேலூயா. அதோடு அந்த வியாபாரம், அந்த மகன் செய்து வந்த வியாபாரம் படுத்தது. இந்த விபத்துக்கு பிறகு அந்த குடும்பம் சரிந்தது, சகல அழிவுகளையும் கண்டது. இப்பொழுது கணவன் மனைவியை நேசிப்பதில்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. அப்படி இருக்கும்போது தான் அந்த சகோதரி
மும்பையிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணினாள். அவங்க வீடு தூத்துக்குடி, திருநெல்வேலி தான். மும்பையிலிருந்து ஃபோன் பண்ணார்கள். திடீரென்று அவள் ஃபோன் பண்ணும்போது, உங்கள் புத்தகத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். புத்தகத்தை நான் படித்தேன். செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து இங்கேயே இருக்கான் போல இருக்க. ஒரு சர்ச்சுக்கு வருமா செல்ஃபோன் ஆனால் வீடியோ போட்டு பாருங்கள். நான் இங்கே கிணத்தனையமாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சர்ச்சுக்கு வருமா எப்படி வரணும்னு தெரியாது உங்களுக்கு. எல்லா செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும், இல்லைன்னா இறங்கி போயிருங்க. அந்த சகோதரி ஃபோன் பண்ணும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கிற. எப்போ பேசுகிறேன், எங்கிருந்து பேசுகிறேன், அதை சொல்லு முதல்ல. அது நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேன். அப்பொழுது பிள்ளை வரம் கேட்டு மோன்சலாசர் கூட்டத்துக்கு வந்தேன். அங்கு நீங்கள் கொடுத்திருந்த இயேசு பெரியவர் புத்தகம் என் கைக்கு வந்தது. அந்த புத்தகத்திலே 52 வயதான பெண்மணி பிள்ளை பிரசவித்த செய்தி போடப்பட்டிருந்தது. அது ஒரே பிரசவத்தில் கர்ப்பம் 4, பிரசவித்தது 2. அந்த செய்தியை படித்தேன். கூட்டம் முடிந்ததும் அவள் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறாள். நான் சொன்னேன், உனக்கு பிள்ளை கிடைக்கணும்னா உன் பேரில் 1000 புத்தகம், உன் கையில் இருக்கிற புத்தகம் இருக்குல்ல, உன் பேரில் 1000 புத்தகம், உன் பேரில் 1000 புத்தகம், பிறக்க போகிற பிள்ளைக்கு 1000 புத்தகம் என்று 3000 புத்தகத்தை அச்சிட்டு ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவி. இதுதான் மிகப்பெரிய கர்த்தருக்குரிய காணிக்கை என்று சொன்னேன். 3000